அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, என்னுடைய இந்த யூடியூப் சேனல் மிக அழகாக அப்படின்னு சொல்லுவதில் ரொம்ப பெருமை அடைகிறேன். நல்லா போயிட்டுருக்கு. வியூவர்ஸ் நிறைய சேர்ந்துட்டு இருக்காங்க, நிறைய கமெண்ட்ஸ் வருது, அதே சமயத்தில் நிறைய லைக்கிங்ஸும் வருது. ஸோ உங்களுக்கு என்னுடைய நன்றி. இன்றைக்கு வர்ற ஒரு இது சுத்தமான டொமஸ்டிக் கதை. இந்த டொமஸ்டிக் கதையில் நகைச்சுவை இருக்கும், அதே சமயத்தில் சஸ்பென்ஸ் இருக்கும். டொமஸ்டிக்னால ஐயோ அப்படின்னு பயந்துடாதீங்க, ரொம்ப பிரமாதமான கதை. எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். கொஞ்சம் நான் வழக்கம் போல் கயிறு திரிச்சிருக்கேன், அவ்வளோதான். அது நல்லா திரிச்சிருக்கேன்னு வைக்கிறேன், நீங்கள் தான் சொல்லணும். நான் அப்போ பிஎஸ்சி முடித்து பிஎட் முடித்து ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். அப்போது எங்கள் வீட்டில் அப்பா சொன்னார், நம்ம பாட்டி ஒன்று உடுமலைப்பேட்டை பக்கத்தில் படுத்துருக்கு, போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறாரு. அது எனக்கு ஆனுவல் டே லீவ்ஸ் டைம் தான். சரின்னு நானும் அப்பா கூட போனேன்னா அது உடுமலைப்பேட்டையிலேருந்து புஷ்பத்தூர் போய் புஷ்பத்தூர் இறங்கி முத்தநாயக்கன்பட்டி சின்ன வில்லேஜ், அங்கே போனேன். அங்கே போனோன்னா அது ஒரு பெரிய வீடு, ஒரு ஒத்தக்கோப்பு வீடுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். உள்ளுக்குள்ளே போகிறேன், அது ஒரு மூலையில் ஒரு பாட்டியை கட்டில் போட்டு படுக்க வச்சுருக்காங்க. பக்கத்தில் போனோன்னே நோயாளிக்குரிய ஸ்மெல் அங்கே அடிக்குது, ஃபினைலு அது இது ஸ்மெல் அங்கே அடிக்குது. 2 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் அங்கே நிற்க முடியல. வெளியில் வந்தேன், அப்பா பின்னாலேயே வந்தார். இது யார் பாட்டின்னு கேட்டேன். அப்பா சொன்னார், உங்கள் தாத்தாவோட தங்கச்சியோட மாமாவோடன்னு ஆரம்பித்தார். நான் சொன்னேன், ஸ்டாப், எனக்கு போதும், பாட்டி அவ்வளோதானே, விடு அப்படின்ட்டார். அப்பா விட்டார். அடுத்த நாள் பாட்டி போயிடுச்சு. பாட்டி போனோன்னா 2 நாள் சடங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, மிச்சவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்போ அப்பாவும் கிளம்பிட்டார். அப்போ சித்தப்பா என்கிட்ட வந்தார், இந்த மாதிரி இது ஒரு கிட்டத்தட்ட 7 நாள் அல்லது 8 நாள் நம்ம இதை அனுசரிக்கணும். அதனால நீ என்ன பண்ணுறன்னா, முன்னால் உட்காந்துக்கோ, யாராவது வர்றவங்களுக்கு நீ பதில் சொல்லணும். என்ன கேட்குறானோ அதுக்கு தகுந்த பதில் சொல்லணும். இது ஒரு வாரம் கழித்து நீ போகலாம் அப்படின்னு சொன்ன. நான் கேட்டேன், எதுக்காக என்ன போய் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு இல்லைல்ல, நீ தான் ஃபிட்டு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். ரைட்டு, பரவாயில்ல, எதுக்காக என்ன செலக்ட் பண்ணீங்க அதை சொல்லுங்கன்னு மறுபடியும் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், 2 வருஷமா நீ ஒரே பாடத்தை உருட்டிகிட்டு இருக்கீல்ல, ஒரே பாடத்தை திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதான் நீ தான் லாய்க்கு, இந்த ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லணும். வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சம்பிரதாயம் என்னன்னா, அந்த திண்ணையில் ஒரு தட்டம் வச்சுருப்பாங்க. அந்த தட்டத்தில் வெத்தலை, பாக்கு, பழம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க, சுண்ணாம்பு எல்லாம் வச்சுருப்பாங்க. வர்றவங்க அங்கே உட்காந்துட்டு ஒரு வெத்தலையை எடுத்து அது சுண்ணாம்பு தடவை அவங்க போட்டுக்குவாங்க. போட்டுட்டா அந்த இது விசாரிப்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ முதல்ல ஒருத்தர் வந்தார். வந்தோடனே வரும்போதே துண்டை வாயில் வச்சுட்டு வந்தார். முதல்ல எனக்கு அந்த இது காரணம் என்னன்னு தெரியல, துண்டை ஏன் வாயில் வச்சுட்டு வரான்னு. இருந்தாலும் துண்டை வாயில் வச்சுட்டு வந்தார். கிட்ட உட்காந்தாரு. தம்பினாரு, சொல்லுங்க பாட்டி அப்படின்னு. ஆமாம் பாட்டி. பாட்டி என்ன பண்ணிச்சு, என்னாச்சு அப்படின்னு கேட்டார். மாதிரி பாட்டி என்ன பண்ணிச்சுன்னு கேட்டார். நான் சொன்னேன், பாட்டிக்கு 107 வயசு, அதை என்ன பண்ணணும்னு கேட்டேன். நான் பாட்டிக்கு 107 வயசு, அதுக்கு என்ன பண்ணணும், அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டேன். வயசானதுனால அப்படி ஆச்சு அப்படின்னு. அப்படியா, சரி, டாக்டர்கிட்ட காட்டினீங்களா அப்படின்னு கேட்டார். ஓ, டாக்டர்கிட்ட காட்டணும்னு சொல்லி தெரியாமல் டாக்டர் பேரை சொல்லிட்டேன். சொன்னா அவர் என்ன சொல்றாரு, அடடா அவங்ககிட்டே போய் காட்டினேன், அவன் யம தர்மராஜனோட ஏஜென்ட் ஆச்சே அப்படின்னு சொன்னான். அப்படி அதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா, அப்போல்லாம் ஆம்புலன்ஸ் எல்லாம் கிடையாது, அப்போ கட்ட வேண்டியதான். பாட்டி ஒரு வண்டியில் போட்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்த வேண்டியதானே. அது எதுக்கு இந்த நினச்சேன். பாட்டிக்கே 107 வயசு. அந்த பாட்டி 10 வருஷமா 15 வருஷமா படுக்கையிலே கிடக்குது. அது போகிறது எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை, பாட்டிக்கும் விடுதலை, இருக்கிறவங்களுக்கும் விடுதலை. அது நாங்கள் அதை அனுபவிச்சது, அவனுக்கு எப்படி தெரியும். இருந்தாலும் ஆமாங்க நீங்கள் சொல்றது சரிதாங்க, பட் பாட்டிக்கு இது சரின்னு அவன் கிளம்பி போயிட்டான். 2வது ஒருத்தன் வந்தான். அவன் நம்ம வீட்டிலேருந்து 4வது வீட்டில் குடியிருக்க ஆளு.
அது ஆக்சுவலாக வந்து 4வது வீடு, அதே வீதியில் 4வது வீடு. அவன் முதல் நாளே வந்திருக்கணும், ஆனால் வரல. இப்போ வந்து மெதுவாக திண்ணையில் உட்காந்தான். பாட்டி அப்படின்னா, ஆமாம் பாட்டி. என்னாச்சுன்னா, பாட்டி போச்சுன்னா, எப்படி போச்சு அப்படின்னா, இந்த மாதிரி திடீர்னு பாட்டிக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிச்சு, அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். இந்த மாதிரி அந்த டாக்டர்கிட்ட காட்டணும்னா அவன் சொன்னான், அவங்ககிட்ட காட்டினேன், ஐயோ அப்படின்னு சொல்லி அவனை அப்படி சொன்னான். அப்புறம் என்னடா சமாச்சாரம்னு விசாரித்தோம். விசாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு பையன் கிடைச்சான்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன பையன், ஒரு 25 வயசு என்னோட ஏஜில் இருக்க மாதிரி ஒரு பையன் கிடைச்சான். ஏன்டா என்னடா சமாச்சாரம்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா, பக்கத்தூரில் ஒரு ஆளுக்கு 97 வயசு இதே மாதிரி படுத்திருந்தாரு. அவர் சீரியஸ்ன்னு சொல்லி தந்தி கொடுத்துட்டாங்க. சீரியஸ்ன்னு தந்தி கொடுத்துட்டாங்க. உடனே ஒரு 25 சொந்தக்காரங்க வந்து சேர்ந்துட்டானுங்க. ஆனால் தாத்தா போக மாட்டேங்கிறாரு, இழுத்துட்டே கிடக்கிறாரு. என்ன பண்ணியும் அவர் காலையில் முழிக்கிறாரு, குரங்குறாரு, மூடிக்கிறாரு, மறுபடியும் இழுக்கிறாரு, போக மாட்டேங்கிறாரு. இதே மாதிரி 4 நாள் ஆச்சு. அந்த வீட்டில் இருக்க அண்ணன், பெரிய அண்ணன் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு என்னை கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி நான் என்னடா பண்ணுறதுன்னு கேட்டான். இந்த மாதிரி என்னன்னா, முதல்ல 2 நாள் இவர் இட்லி போட்டிருக்காரு. வந்தவன்லாம் கேட்குறான், என்ன 2 நாளாக இட்லி போடுற, பூரி போடுங்கிறான். ஒருத்தன் மத்தியானம் டீ வச்சு கொடுங்கிறான். ஒருத்தன் வடை பாயசத்தோட சோறு போடுங்கிறான். என்னையா பண்ணுறது, இருக்கிற காசு பூரா இதுலேயே போகுதுன்னு அவன் சொல்கிறான். அப்போது ஒரு ஆள் சொல்கிறாரு, நம்ம வீதியிலேயே ஒரு ஆள் இருக்கார்ல, அவர்கிட்ட கொண்டே காட்டலாமில்ல அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் அப்படின்னா, இல்லை அவர் ரொம்ப கைராசியான டாக்டர், நீ போனதான் தெரியும் அப்படின்னு. சரின்னு போய் இந்த பாட்டி அப்படியே இந்த தாத்தாவை எடுத்துட்டு அங்கே போகிறாங்க. எடுத்துட்டு அங்கே போகிறப்போ அவங்க உள்ள டாக்டர் இருக்காரு. பார்த்துட்டு என்ன விஷயம்னாரு, இந்த மாதிரி 1 வாரமாக இப்படி இழுத்துட்டு கிடக்குது அப்படின்னோடனே, 1 வாரமாக என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க, அப்பவே வந்திருக்க வேண்டியதானையா அப்படின்னு சத்தம் போட்டு கிட்ட வந்து தாத்தாவோட மணிக்கட்டை தூக்கி இப்படி பிடிச்சாரு. பிடிச்சிட்டு கீழே போட்டார். சரி தூக்கிட்டு போட்டார். அந்த டாக்டர்கிட்ட யார் வந்தாலும் வரும்போது நல்லா வருவாங்க, போகும்போது தூக்கிட்டு போன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட டாக்டர். ஸோ அந்த டாக்டர்கிட்ட இப்போ வந்தனால இப்போ தாத்தா என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. உள்ளே வந்து அவங்க சடங்கெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பையன், என்கிட்ட கதை சொன்ன பையன், ஊருக்கு போயிட்டு வரும்போது அந்த டாக்டரை பார்க்குறான் வழியில். டாக்டர் அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி வா நம்ம காரில் போயிடலான்னு கூப்பிட்றாரு. இல்லைங்க டாக்டர், நான் நடந்து போயிடுறேன். இல்லை வா காரில் போகலான்னு கூட்டிகிட்டு வர்றாரு. எதுக்கால ஒரு டெட் பாடி வருது. அப்போ டாக்டர் கேட்குறாரு, நான் ஊரில் இல்லாதப்ப எப்படி இது நடந்ததுன்னு கேட்டார். விளங்குதா? நான் ஊரில் இல்லாத போது எப்படி இது நடந்ததுன்னு கேட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்ட சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம பாட்டி கதைக்கு வரும். அப்போ பாட்டி கதை முடிஞ்சு 4வது நாள் 5ஆம் நாள் சடங்கெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சோன்னே வர்றவங்கலாம் ஒருத்தவங்கலாம் ஒவ்வொரு சஜஷன் சொல்கிறான். இந்த மாதிரி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லி அதெல்லாம் முடித்து வீடு வந்து சேர்றதுக்குள்ளே போதும்னாச்சு. சடங்குகள் சலிப்பான சடங்குகள். அந்த சடங்குகளை வந்து நம்ம அதாவது தவிர்க்கவும் முடியாது, அதே சமயத்தில் செய்யாமல் இருக்க முடியாது. அப்படி சடங்குகள் செய்யலைன்னா அது பின்னால் வந்து இப்படி பாதிக்கும், அப்படி பாதிக்கும், அந்த பாட்டி வந்து தூக்கத்தில் மிரட்டும், அப்படி என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அந்த பாட்டிக்கு 107 வயசில் சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு பாஸ்போர்ட் கொடுத்துட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தோம். ஆக மொத்தத்தில் அப்படிப்பட்ட கைராசியான டாக்டர்கிட்ட பாட்டியை கூட்டிகிட்டு போக சொல்லி அவனுக்கு சொல்கிறானுங்களே பாருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.